ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே அதுமா, சரி எங்கள் அக்கா வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். வரும்போதுலே என் தம்பி வந்து என்னை ரிசீவ் பண்ணிட்டான். சரி பிரியாணி செஞ்சு தருவான்ற ஒரு ஆசையில் போய் கேட்டேன் அவட்ட. அவள் சொல்கிறா, நான் உனக்கு பிரியாணியோட நல்லா ஸ்பெஷலாக ஒன்று ரெசிபி பண்ணி தரேன்னு சொன்னான். சரி என்னதான் பண்ணுறா அப்படின்னு நானும் பார்த்தா, ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கவர் எடுக்கிறான். அதுக்குள்ளே என்னடா இருக்குன்னா, நான் கூட சிக்கனுக்கு பதிலாக மட்டனே செஞ்சு தரா போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் தக்காளி வெங்காயம் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஷாக்கு. ஐயோ அப்படின்னு நானும் பார்த்தேன். இதில் அவள் வெட்டுற கத்தி வேற வெட்டவே மாட்டேங்குதா. அது அவள் 1 மணி நேரமாக வெட்டிட்டு இருந்தா. அதுக்கடுத்து இவா வேலை பார்க்குறது மட்டும் பார்த்தாம எல்லாரையும் வேலை பார்க்க வச்சுட்டு இருந்தா. எங்கள் மச்சி என்னடானா ரைஸ் எடுத்து போடுறாங்க, நான் என்னடானா மல்லிச்செடியை பிச்சு போட்டுட்டு இருக்கேன். இது மட்டுமா, இதில் 100 தடவை கடைக்கு அனுப்பிட்டா. ஷோ இவட்ட நான் ரைஸ் கேட்டதுக்கு கடையில வாங்கி சாப்பிட்ருக்கேன். அடுத்துதான் ஒரு வழியாக குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றினா, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சி பூ, கசகசா, 3 கிராம்பு, அதுக்கடுத்து அவன் வெட்டவே முடியாத வெங்காயத்தை போட்டான். வெங்காயம் வதங்கினோன்ட்டு உப்பு போட்டான். அதுக்கடுத்து அதை கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கடுத்து என்ன வேலை வாங்கினாலே அது புதினா கொத்தமல்லி அது போட்டான். அதுக்கடுத்து தக்காளி போட்டு வதக்கலாம். திருப்பி உப்பு போடுறாளே நானும் யோசித்தேன். அவளே சொன்னா நல்லா வதங்கணும்னு. அதுக்கடுத்து மச்சி ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றுனான். தண்ணி ஊற்றி மூடி வச்சா. இப்படா ரெடி ஆகும் நானும் கேட்டேன். இன்னும் 3 விசில் வரணும்னு சொல்லிட்டா. நாங்களும் வெயிட் பண்ணோம். அதுக்கடுத்து திறந்தா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையா இருந்துச்சு. பிரியாணிக்கு பதிலாக தக்காளி சாதமே சாப்பிட்டுட்டேன்.